மக்களே, இப்போ நான் வந்து ஜப்பானில் இருக்கேன். ஜப்பானில் வந்துட்டு நாகசாகின்னு ஒரு சிட்டி இருக்குல்ல, நாகசாகி தெரியுமா? இப்போ எக்ஸாம்பிள் அமெரிக்கா வந்து ஒரு டைம் வந்து செகண்ட் வேர்ல்டு வார் அப்போ குண்டு போட்டாங்கல்ல, அட்டானமிக் பாம்புன்னு சொல்லுவாங்கல்ல, அது போட்டு அந்த ஏரியாவே இது ஃபுல்லாக பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்கல்ல. நிறையா மக்கள் செத்துட்டாங்க, இப்போ வரையுமே அங்கே ஊனமாக தான் பிறக்கிறாங்க அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க. அந்த ஊரில் தான் நான் இப்போ இருக்கேன். அமெரிக்கா அணுகுண்டு போட்ட ஊரில் தான் நான் இருக்கேன். அதுவும் வந்து இப்போ நான் வந்து அந்த ஊரை நான் உங்களுக்கு சுற்றி காட்டுறேன் வாங்க. போகிற வழியில் என்னென்ன இருக்குன்னு பாருங்கள். ஆக்சுவலாக நான் இப்போ அது நாகசாகி போர்ட்லேருந்து என் கெஸ்ட் ஹவுஸ் போயிட்டுருக்கேன், ரூமுக்கு போயிட்டுருக்கேன், ஹோட்டலுக்கு போயிட்டுருக்கேன். அங்கே வந்து சிட்டி எப்படி இருக்குது, என்ன மாதிரி இருக்குதுன்னு சொல்லி காட்டுறேன் வாங்க. அதே மாதிரி ஜப்பானில் சிட்டிக்குள்ளே வந்து ரோட்டில் ட்ரைவ் பண்ணிட்டு போனால் எப்படி எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லிட்டு பாருங்கள். அதில் ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை, ஜப்பானில் ட்ரைவ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. பட் ஆனால் லைசன்ஸ் எடுக்கிறது, ஜப்பான் லைசன்ஸ் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். நான் இப்போ வந்து ஐடிபி வச்சு தான், இன்டர்நேஷ்னல் லைசன்ஸ் வச்சு தான் நான் ஓட்டிக்கிட்டு இருக்கேன். இங்கே போகிற வழியில் பாருங்கள் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் காட்டுறேன். இப்போ ரோட்டில் குறுக்க முறுக்க வர்றது அப்படிலாம் யாருமே வரமாட்டாங்க. இடையில வர்றது, குறுக்க ஏறுறது, வண்டியை கொண்டு வந்து முன்னாடி விடுறது, அப்படிலாம் எவனும் அந்த மாதிரிலாம் இங்கே வந்து யாருமே அவங்க பிளட்லேயே அந்த மாதிரி கிடையாது. வண்டிக்குன்னா பஸ்ஸுக்குன்னா ஒரு ஓரம், காரு அடுத்த லைனு. சிட்டிக்குள்ளெலாம் இந்த மாதிரி தான் இருக்கும். மற்ற கிராமத்து ரோடெலாம் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் சிங்கிள் ரோடு தான் இருக்கும். பட் அதுவுமே ஃபாலோ பண்ணிட்டு தான் போவாங்க. இந்த சிட்டியெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு, வீடுகள்லாம் பாருங்கள் அப்படியே டப்பாவாக இருக்குது. டப்பா வீடு மாதிரி இருக்கா? இங்கே ஜப்பானில் இன்னொன்று பார்த்திங்கன்னா அடிக்கடி நிலநடுக்கம் வரும். ஒரு 4.5 5.0 அந்த மாதிரிலாம் அடிக்கடி. இது வந்து ரேருன்ற மாதிரி அடிக்கடி வரும். இங்கே வந்து இவங்களுக்கு வந்து அதெல்லாம் சுலபம். லைட்டாக கிருன்னு அப்படியே ஒரு மாதிரி வைப்ரேட் ஆகும். நாம் வந்த புதுசுலலாம் அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்குது. இப்போயுமே அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ நாகசாகியில் இருக்கிறதுனால சவுத் ரீஜன்லாம் அவ்வளோ வரமாட்டேங்குது. நார்த் ரீஜன் தான் ரொம்ப அதிகமாக வரும். போன வீக் வந்து நார்த் ரீஜனில் இருந்தேன். ஸோ வந்து அப்போ வந்து அடிக்கடி வந்துக்கிட்டே இருந்துச்சு. இங்கே கொஞ்சம் பரவாயில்ல சவுத்தில். இங்கே நாகசாகி சிட்டியை பாருங்கள், இந்த ஏரியாலாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அமெரிக்கா வந்து பாம்பு போட்ட இடம் வந்து நான் இருக்க ஹோட்டலில் இருந்து ஒரு ஜஸ்ட் ஒரு 1.5 கிலோமீட்டர் தான். அதனுடைய வீடியோவும் நான் வந்து எடுத்து போடுறேன் அடுத்த காணொலியில். இது வந்து நான் இருக்க இடம் வந்து எல்லாமே ஜப்பான்லாமே ஃபுல்லாமே கடல் தான், சுற்றி கடல் தான். ஸோ வந்து நான் சவுத்தில் ரொம்ப சவுத்தில் இருக்கேன். சவுத்தில் தான் நாகசாகி. ஸோ வந்துட்டு போர்ட்டு பக்கத்தில் எனக்கு வேலை. ஸோ அங்கே இருக்க வீடுகள், அங்கே இருக்க ஃபேக்ட்ரிஸு, ரோடு அமைப்புகள் இதெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. மேலே ஒரு ஃப்ளேவர் மாதிரி ஒன்று போகுது பாருங்கள். இந்த நாடெலாம் நல்லா வளர்ச்சி அடைந்ததுக்கு ரீசன் வந்து மெயினாக மக்கள் தாங்க. எல்லாமே ஃபாலோ பண்ணுவாங்க எதையும் வந்து. ஆனால் இங்கே வந்து எப்படின்னா எல்லா வேலையுமே வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் நடக்கும். பட் ஆனால் கரெக்டாக பண்ணணும்னு நினைப்பாங்க. தேவையில்லாமல் வந்து எந்த ஒரு தேவையில்லாத விஷயமே பண்ண மாட்டானுங்க. அது மூலம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து இது இப்போ எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வெளியெல்லாம் கடைக்கு அந்த மாதிரிலாம் போனோம்னா நிறையா நான் வந்து பார்க்குறதெல்லாம் கொஞ்சம் வயசானவங்க தான் இங்கே அதிகமாக இருக்காங்க.
நம்ம ஊரில் கதையெல்லாம் விடுவாங்க, அந்த நாகசாகியில் குண்டு போட்டதுக்கப்புறம் அந்த ஊரில் ஒரு புல் பூண்டு கூட முளைக்க கிடையாது அப்படி இப்படிலாம். அதெல்லாம் கிடையாதுங்க. அதெல்லாம் நல்லா டெவலப் பண்ணிட்டாங்க இந்த ஏரியாலாம். பக்கத்தில் விவசாயம்லாம் பண்ணுறாங்க நல்லாவே. நிறையா ஒரு 10 கிலோமீட்டர் தள்ளி போனோம்னா எல்லாமே கிராமம் தான். ஸோ வந்துட்டு நல்லா விவசாயமே இங்கே பண்ணுறாங்க. அந்த மாதிரிலாம் இல்லை. பட் மக்கள் தான் நிறையா பேர் கொஞ்சம் பார்க்கும்போது இந்த மாலில் இந்த மாதிரி மற்ற இடங்கள்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் ஒரு சிலர் வந்து ஹேண்டிகேப்பாக இருக்காங்க. ஹேண்டிகேப்பு கொஞ்சம் அதிகமாக தென்படுறாங்க ஜப்பானில் நான் பார்த்த வரையும். பக்கத்தில் தான் அந்த அட்டாமிக் பாம் ஸ்டேஷன் இருக்கு. இன்னொன்று, இங்கே இந்த மாதிரி டனல் வந்து எல்லா இடத்துலையும் பார்க்கலாம் நீங்கள். இங்கே வந்து மழையெல்லாம் அவ்வளோ சீக்கிரமாக வந்து டேமேஜ் பண்ணுறது அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க. எந்த அளவுக்கு வந்து மழையெல்லாம் சேவ் பண்ணலாமோ அந்த மாதிரி தான் வந்து இவங்க கட்டமைப்பே பண்ணுவாங்க. ஒன்லி இந்த மாதிரி டன்னல் தான் அதிகமாக இருக்கும். எங்கிட்டு போனாலும் டன்னல் தான். எந்த ரோட்டில் போனாலும் சுத்தமாக அந்த மழையை அப்படியே எடுத்துகிட்டு அப்படியே ரோடு மட்டும் போட்டு விடுவோம். அந்த மாதிரிலாம் வந்து இவங்க பண்ணுறது ரொம்ப ரேர். அப்படி மழை இருந்துச்சுன்னா அங்கே ஒரு டனல் போட்டுறாங்க. எல்லா இடத்துலையுமே டனல் தான் இருக்கும். உள்ளே பாருங்கள், டனலுக்குள்ளே கட்டமைப்பில் இது கொஞ்சம் பழசு போல். எப்படி இருக்குன்னு பாருங்கள். வெடிச்ச இடம் இங்கே தான் இருக்குது, பக்கத்தில் தான். ட்ரெயின் அப்போ ரோட்டுக்குள்ளே ட்ரெயின். In 300 meters, use the left 2 lanes to turn left. Signs for Sasebo, Nagasaki Station. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி பெரிய சிட்டிலெலாம் நடுவில் ட்ரெயின் போகும். செம்மையாக இருக்கும் பார்க்குறதுக்கு லுக்கு. இடையில அந்த அந்த ட்ரெயின் பாதையில் நம்ம தாண்டி போய்கிட்டு இருப்போம். அதை கிராஸ் பண்ணி போய்கிட்டு இருப்போம். இடையில பஸ் மாதிரி இங்கே வந்து ட்ரெயின் போயிட்டே இருக்கும். நம்ம ஊரில் சென்னையெலாம் பார்த்திங்கன்னா அந்த லோக்கல் ட்ரெயின் போதில்ல, அது மாதிரி இது அப்படியே ரோட்லேயே ட்ரெயின் போயிட்டே இருக்கும். அந்த ட்ரெயின் போகிறத ஒரு நாள் நல்லா வீடியோ எடுத்து அனுப்புகிறேன். வீடியோ எடுத்து சேனலில் போடுறேன் பாருங்கள். இப்போ சிட்டிக்குள்ளே என்ட்ரன்ஸுக்குள்ளே வந்தாச்சு. சிட்டிக்குள்ளே பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கட்டாயமாக இப்போலாம்
இது வந்து ரொம்ப மிகப்பெரிய சிட்டிலாம் கிடையாது, டோக்கியோ மாதிரி கிடையாது. இது ஒரு நாகசாயின்ற ஒரு சின்ன ஒரு டிஸ்ட்ரிக்ட் மாதிரின்னு வச்சுக்கோங்க. எப்படி இருக்குன்னு பாருங்க மக்களே. ஜப்பான் சாதாரண சிட்டி தான் நாகசாகி. இது பாருங்க பக்கத்துல ரைட்ல வர ரயில் வரும். In 300 meters, turn right. ரைட் தான். இப்போ வந்து இந்த ரைட் கட் பண்ணி என்னன்னா என்னோடய ஹோட்டல் பக்கத்தில் தான் இருக்குது. பட் கார் பார்க்கிங் ரொம்ப தூரம். காரை நிப்பாட்டிட்டு காரை எப்படி நிப்பாட்டேன்னு பாருங்கள். நம்ம ஊர் மாதிரி ரொம்ப சாதாரணமான நிப்பாட்டி போக முடியாது. ஆக்சுவலாக வந்து நான் இப்போ ஒரு 6 மணிக்கு நிப்பாட்டினேன்னு வச்சுக்கோங்க. காலையில் 10 மணிக்குள்ளே அதை எடுத்துட்டேன்னா 1400 பாத்து. அது கார் பார்க்கிங் ஃபீஸ் மட்டும் ஒரு 12 மணி நேரத்துக்கு பாருங்கள் 1400 எண்ணு. சாரி பார்த்துல எண்ணு. நம்ம ஊர் காசுக்கு ஒரு 600-600 வைங்க. இங்கே எல்லாத்துக்குமே காசு தாங்க. பட் அதுக்கேற்ற மாதிரி நல்ல ஃபெசிலிட்டி இருக்கும். Turn left, then your destination will be on the left. இந்த இங்கே தான் என்னோடய கார் பார்க்கிங்கு. இது பக்கத்தில் என் கார் நிப்பாட்டினோடனே அதுவா டேன் ஆகி உள்ளே போய் நின்றுக்கிறோம். அதுக்கு ஒரு டோக்கன் மாதிரி கொடுத்துருவாங்க. நாளைக்கு காலையில் வந்து வரும்போது எடுத்துகிட்டு அதை காமிச்சோன்னா மறுபடியும் ரிட்டர்ன் எடுத்து கொடுப்பாங்க. அதுக்கு நம்ம பணம் மட்டும் கட்டணும். பணம்லாம் யாருமே கையிலே வாங்க மாட்டாங்க, எல்லாமே மிஷின். அந்த எல்லோ கலரில் இருக்கு பாருங்கள், அது எல்லாம் மிஷின் தான். அதில் பணத்தை போட்டு நம்ம வாட்டில் டிக்கெட்டை காமிச்சிட்டு பணத்தை போட்டு எடுத்து வந்துக்கிட்டே இருக்கலாம். அப்படி கரெக்டாக அவனுக்குள்ளே நிப்பாட்டியாச்சா. இப்போ அப்படியே டேர்ன் பண்ணுவாங்க. இங்கே பாருங்கள் அப்படியே டேர்ன் ஆகுதா, நம்ம காரோடு சேர்த்து டேர்ன் ஆகுதா. டோர் ஓப்பன் ஆகும். வண்டியை போய் உள்ளே நிப்பாட்டிட்டு நம்ம திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு வெளியே வந்துடலாம். வெளியே வந்துட்டு அடுத்து நம்ம காலையில் வந்துட்டு டிக்கெட்டை டோக்கனை காமிச்சிட்டு நம்ம வந்துட்டு கார் எடுத்துக்கலாம். ஓகே, அப்படியே காரை பார்க் பண்ணிவிட்டு அப்படியே நான் இப்போ ஹோட்டல் போனோம். இந்த மாதிரி தாங்க கார் பார்க்கிங் இங்கே சிட்டிக்குள்ளே பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகே மக்களை, இது மாதிரி நான் நிறையா ட்ராவல் பண்ணுவேன் ஜப்பானில். அந்த வீடியோஸ்லாம் நான் இந்த சேனலில் போடுறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஜப்பானை பார்க்கணுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறையா வீடியோஸ் போடுறேன்.